நம்பிக்கை இழந்த நிலையில என்ன மருந்துன்னு கேட்குறீங்க. இதுல வந்து ஒரு பொதுவா ஒரு விஷயம் இருக்குது. தன்னம்பிக்கை இழந்த நிலை, அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த சினிமா நடிகர்கள் அல்லது இவங்க அரசியல்வாதி அவங்கள எல்லாம் ஓஹோன்னு பாராட்டுவாங்க. இவங்க பாசிட்டிவா தான் பண்ணுவாங்க. ஆனா, நமக்கு மாத்திரம் அதெல்லாம் முடியாது. அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்த நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லார்ட் அப்படின்ற ஒரு மருந்து குடுத்தோம்னா, மலர் மருந்து குடுத்தோம்னா, இவங்க வந்துட்டு அருமையா அவங்க யார லீடரா நினைக்கிறாங்களோ, பெருசா நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களுடைய நம்பிக்கையும் வளர்ந்து, இவங்களும் வளருவார்கள். அந்த நம்பிக்கை இழந்த நிலையில இருக்கவங்களுக்கு அது ஒரு மருந்து. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும் சிலருக்கு. அந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்குதுன்னு சொன்னா, அது மாறுறதுக்கு கிராப் ஆப்பிள் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அது குடுத்தா தான் சரியாகும். அதனால நம்ம இத வந்துட்டு நம்பிக்கைன்னும் போது, அது நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் குடுக்கணும். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. நல்லா படிப்பாங்க. நல்லா நினைவு இருக்கும். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போவாங்க. போன உடனே அங்க வந்துட்டு பயத்துல, ஒரு நடுக்கத்துல எல்லாத்தையுமே மறந்துருவாங்க. பயம், நடுக்கம். அப்ப அவங்களுக்கு ஒயிட் செஸ்ட்நட் அதுக்கப்புறம் மெமுலஸ் அப்படின்னு 2 மருந்து குடுக்கணும். குடுத்துட்டோம்னா, எதுவும் மறக்காது, பயம் இருக்காது, ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அந்த பயமும் இல்ல, நடுக்கமும் இல்ல. ஆனா எக்ஸாமினேஷன் நேரத்துல மறந்துருவாங்க. வெளிய வந்த உடனே கரெக்ட்டா நெனவு வரும். நெனவு வர வேண்டிய நேரத்துல வரல. அப்ப அந்த மாரி கேஸுக்கு பேரன்டஸ்ன்னு ஒரு மருந்து தரணும். அதனால இந்த மலர் மருந்த பொறுத்த மட்டும் என்ன சூழ்நிலை, என்ன ஏது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏத்த மாரி மாறுபடும்.